ஹாப்பி மார்னிங் சொல்லு. ஹலோ கண்மணிஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதன் வியாழன் வெள்ளி 3 நாளும் எடுத்த வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஷாப்பிங் விளாக் ரெசிபி எல்லாமே போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். புதன்கிழமை காலையில் ஆஸ் யூஷுவல் சிஸ்டருக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் நாமும் ரெடி பண்ணியிருந்தேன். அன்றைக்கி லஞ்ச் வெஜ் பிரியாணியும் பன்னீர் 65 தான் ரெடி பண்ணியிருந்தேன். பன்னீர் 65 ரெசிபி எப்பவும் போல தான் 65 மாதிரி சிக்கன் 65 மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். என் குட்டி எப்போவுமே என் கூடயே சுற்றுவாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் நான் என்ன தூங்கி எந்திரிச்ச வந்த கடையில் நான் என்ன லஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தாரு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் சட்னியும் தோசையும் ரெடி பண்ணியாச்சு. விச்சாக்கு ஹாப்பி மார்னிங் சொல்லு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்திருந்தேன். காலையில் எப்போவுமே சிட்டுக்குருவி சத்தத்தோடு தான் எந்திரிக்கிறது. அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுத்தையுமே ஒன்றா முடிச்சிடலாம் சொல்லிட்டு அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஏன் ஸ்கூல் ஸ்நாக்ஸில் சாப்பிட மாட்டீங்க? சாப்பிடுவியா? இப்போ என் அவரோட ஃப்ரெண்டுக்கு பாய் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு டிமார்ட்க்கு ஷாப்பிங்க்கு கிளம்பியாச்சு. உள்ளே போன உடனே அந்த பால் செக்ஷனில் போய் குட்டி பையன் நல்லா விளையாண்டா தான் நம்மளை ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ண விடுவார். கொஞ்சம் நீட்லாம் இருந்ததுனால லஞ்ச் பாக்ஸு, பேஸ்கெட்டு, பெட்ஷீட்ஸ் இதெல்லாம் வாங்க வேண்டிய வேலையாக இருந்தது. ஸோ எல்லாமே வாங்கிட்டு போகலாம்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பி வந்தாச்சு. நிறைய பார்த்துட்டே இருந்தோம். அதில் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்ததெல்லாமும் சில இது பட்ஜெட்டில் இல்லாததும் வாங்கியிருந்தேன். இந்த பர்ஸ் செம்ம க்யூட்டாக இருந்தது. அதனால் இது ஒன்று கண்டிப்பாக எடுக்கணும்னு எடுத்துட்டேன். அதே போல் மேட் செக்ஷனில் இந்த மேட் பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் 299 போட்டிருந்தாங்க. டிமார்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பேகெல்லாம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதில் பிராண்டட் பேக்கோட டூப்லாம் இருந்தது. ஆக்சுவலாக அது பிராண்டட் பேக்குன்னு போட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக டூப்பாக தான் இருக்கும் போல். பர்ஃப்யூம்ஸில் வெல்லா விட்டா வாவ்லாம் நல்ல ஆஃபர்ஸில் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு மாடிக்கு வந்தாச்சு. செப்பல் செக்ஷன் பார்த்தோம், ஒன்றும் செட் ஆகலை. அப்புறம் டிஷர்ட்ஸ்லாம் பார்க்கலாம் சொல்லிட்டு அது எல்லாமே ஜென் செக்ஷனில் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்டூல்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. எப்பயாவது ஒரு நாள் குட்டி பையன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் சொல்லிட்டு இன்றைக்கி பாப்கார்ன் கேட்டிருந்தா சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். அது ஹெல்தி கிடையாது தான், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி கொடுக்கலாம். இதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு சேர்ந்தாச்சு. டிமார்ட்டில் நான் என்னென்னலாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பாருங்கள். இல்லைன்னா இந்த பர்ஸ் க்யூட்டாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனால அதில் 2 எடுத்தாச்சு. 99 ருபீஸ்க்கு நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 லிட்டர்ஸ் வாட்டர் பாட்டில் தேவைப்பட்டுச்சு. ஸோ அது வாங்கியிருந்தேன். 279 ருபீஸ்க்கு நல்லாவே இருந்தது. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. பிபிஏ ஃப்ரீ தான். கண்டிப்பாக வாங்கலாம். அதுக்கப்புறம் 199 ருபீஸ்க்கு ஒரு 650 ml வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன். கார்லெலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 99 ருபீஸ்க்கு 12 கிளிப்ஸு ஒரு சோப் கேஸோட ஒரு கப் இருந்தது. சரின்ட்டு சொல்லி வாங்கினேன். அதுக்கப்புறம் சிஸ்டருக்கு லஞ்ச் பாக்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்திருந்தோம். 299 ருபீஸ்க்கு நல்லாவே இருந்தது. இன்சுலேட்டட் பேக்கோட கிடச்சிது. ஸோ அதை எடுத்தாச்சு. நல்லா ஏர் டைட்டடாகவே இருந்தது. மைக்ரோவேவில் யூஸ் பண்ணலாம் சொல்லிவிட்டு அதை வாங்கியாச்சு. டிமார்ட் பொறுத்த வரைக்குமே நம்ம குவாலிட்டி செக் நல்லா பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வாங்கணும். குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால இது கண்டிப்பாக டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கொடிக்கயிறு வாங்கியிருந்தேன் 65 ருபீஸ்க்கு. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த பெட்ஷீட் வாங்குறதுக்காக தான் டிமார்ட்கே போனோம். நல்ல குவாலிட்டி இருந்தது. சிங்கிள் பெட்ஷீட் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. 169 ருபீஸ்க்கு இருந்தது. டிமார்ட் பொறுத்த வரைக்கும் அங்கே பெட்ஷீட்ஸு, பில்லோ கவர்ஸ்லாம் தனித்தனியாக தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு ஏதோ மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பில்லோ கவரும் எடுத்தாச்சு. இதோட ப்ரைஸ் 49 ருபீஸ்.
அதுக்கப்புறம் டிஷ்வாஷர் லிக்விட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 50 ரூபீஸ் போட்டிருந்தது. பட் 29 ரூபீஸ் வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ்ன்னு போட்டிருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பேஸ்கெட் வாங்கியிருந்தேன் 99 ரூபீஸ்க்கு. அப்புறம் வந்துட்டு பேஸ்ட் வாங்கியிருந்தோம். அப்புறம் பட்ஸ் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து பை ஒன் கெட் ஒன்ல கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் 2 சிந்தால் சோப் வாங்கியிருந்தேன். 50 ரூபீஸ் வந்துட்டு 46 ரூபீஸ் அப்படி ஈச்சுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த பெல்லா விட்டாவது வந்து நல்லா ஆஃபரில் இருக்குன்னு சொன்னேன்ல, அதனால வந்துட்டு அதை ஒன்று தூக்கியாச்சு. பை ஒன் கெட் ஒன்ல இருந்தது. ஆன்லைனில் வந்துட்டு ஒரு பீஸோட விலையே வந்து 750 கிட்ட போட்டிருந்தது. ரெண்டுமே வந்துட்டு 650ல் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு யூனிசெக்ஸில் ஒன்று, உமனில் ஒன்று தூக்கியாச்சு. அப்புறம் மாடிக்கு போயிட்டு டிஷர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம்ல, அதில் வந்து ஒரு 4 டிஷர்ட்ஸ் எடுத்தாச்சு. ஓவர் சைஸில் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜென் செக்ஷனில் போயிட்டு எடுத்தோம். எக்ஸல் சைஸில் 129 ரூபீஸ்க்கு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. ரெகுலராக வியர் பண்ணுறதுக்கு இந்த டிஷர்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் சொல்லி அதை வந்துட்டு தான் வாங்கியிருந்தேன். அது முடித்ததுக்கப்புறமா ரெகுலர் பேண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு 199 ரூபீஸ்க்கு வந்துட்டு எக்ஸல் சைஸில் வந்து 2 பேண்ட் வந்து எடுத்திருந்தேன். இதோட வந்துட்டு டிமார்ட் ஹால் முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து நிறைய ஷாப்பிங் ஹால் போடுறேன். அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்துட்டு சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, எக்கோட வந்து டேவை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஈவினிங் தான் வந்து வெள்ளிக்கிழமை வீடியோ எடுக்கவே ஆரம்பிச்சிருந்தேன். அன்றைக்கி அஸ்வின் அப்பாவுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸோ அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து ஆடி கடைசி வெள்ளிங்கிறதுனால வரலட்சுமி நோம்பும் கூட, ஸோ ஸ்பெஷலாக இருக்கட்டும் சொல்லி அக்கார வடிசல் ரெடி பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1.5 கப் பச்சரிசியும் 1/4 கப் வந்து பைத்தம்பருப்பும் நல்லா வறுத்து அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் வந்து அதை நல்லா வந்து சேர்த்துட்டு 1/2 லிட்டர் பாலில் நான் 1/4 லிட்டர் பாலும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நெய் 1 ஸ்பூன் விட்டு 2 விசில் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பாலில் மிச்ச பால் இருக்கும் இல்லையா 1/4 லிட்டர், அதை நல்லா ஊற்றி கொதிக்க வச்சுட்டு வீட்டில் வந்துட்டு வெள்ளைப்பாகும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அக்கார வடிசல் அப்படிங்கிறது சக்கரை பொங்கல் மாதிரியும் இல்லாமல் பாயசம் மாதிரியும் இல்லாமல் நடுவில் இருக்கும். திருச்சியிலே பேர் போன ஸ்ரீரங்கம் கோயிலில் பெருமை வாய்ந்தது தான் இந்த அக்கார வடிசல். அது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது. தேவையான அளவு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு தாராளமாக வந்து நெய் விட்டு முந்திரி போட்டு வந்து தாளித்து அதை கொட்டிக்கிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான அக்கார வடிசல் ரெடி. 2 வாரமாக வந்துட்டு ஆடி வெள்ளிக்கு என்னால் பூஜை பண்ண முடியல. அதனால வந்து இந்த வாரம் வந்துட்டு கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு செஞ்சேன். மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது இந்த மாதிரி வந்துட்டு செய்கிறதுக்கு. வரலட்சுமி நோன்பு வந்து எங்களுக்கு பழக்கம் இல்லைனாலும் நார்மலாக எப்போவுமே சாமி கும்பிட்ற மாதிரி வந்துட்டு நான் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் இதை விட சூப்பரான ஒரு வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.